உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களை, மரியனின் ஓராண்டில் வீடியோ வெளி வாசிப்பு திட்டத்தின் 27ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே தொடக்க நூலும் யோபுவும் முடிச்சிட்டோம். 2 புத்தகம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இன்னிலிருந்து நம்ம புதிய ஒரு காலத்தை ஆரம்பிக்க போகிறோம். 3வது காலம். உலகத்தின் படைப்பு துவக்கம் முடிஞ்சிருச்சு, மூதாதையர்களின் காலமும் முடிஞ்சிச்சு. இன்னிலிருந்து நம்ம எகிப்தில் அடிமைத்தனமும் அதிலிருந்து வெளியேற்றமும் அவங்க எப்படி விடுதலை பயணத்தை மேற்கொள்ளாங்க அப்படின்றதையும் நம்ம வாசிக்க போகிறோம். கூடவே நம்ம திருப்பாடல்கள், அதுக்கு சம்மந்தப்பட்ட திருப்பாடல்கள் நம்ம 3வது வாசகமாக வாசித்து கொண்டே வருவோம். நமக்கு விவிலியம் வாசிக்க போகிறது சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தான் நமக்கு விவிலியத்தை வாசிக்கிறார். அவரோட குரலில் தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்று நம்ம தொடக்க நாள் முடிக்கும்போது யாக்கோபு இறந்து போகிறார், யோசேப்பும் இறந்து போகிறார்கள். மொத்த யாக்கோபனுடைய 12 புதல்வர்கள், அவர் கூட அந்த 70 பேர் மொத்தமாக எகிப்தில் அவங்க குடிபெயர்ந்துடுறாங்க. அங்கே இப்போ நம்ம தொடக்க நூலை முடிக்கும்போது இப்போ நம்ம விடுதலை பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் நடுவில் 400 வருடங்கள் உருண்டு ஓடிடுச்சு. அப்போ இருந்த பார்வோன் மன்னனும் இறந்துட்டார், எல்லா மூதாதையர்களும் இறந்துட்டாங்க. இப்போ இந்த இஸ்ரேல் தேசம் பெரிய ஒரு தேசமாக பழுகி பெருகி போயிட்டது. இப்போது எகிப்தியர்கள் இவங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு இவங்க பழுகி பெருகி ஒரு செல்வந்தர்களாக ஆயிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றதான் நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கி விடுதலை பயணம் முதல் அதிகாரத்தில் இந்த எகிப்து மக்கள் இஸ்ரேல் மக்கள் பழுகி பெருகிறத பார்த்து அவங்கள விட பலசாலிகளாக ஆகிறத பார்த்து அவங்கள அடக்கி ஆள முயற்சிப்பாங்க. அவங்கள அடிமைகளாக மாற்றுவார்கள். அப்போது இஸ்ரேல் மக்கள் கடவுளை நோக்கி 400 வருஷம் கழித்து யோசிப்பு சொன்னார் இல்லையா, கடவுள் உங்கள்கிட்ட வருவார், உங்களை திரும்பி கூட்டிகிட்டு இங்கேருந்து நம்ம ஏற்கனவே அந்த கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவார்னு சொன்னார் இல்லையா, அந்த நாள் வருவதற்கு 400 வருடம் ஆகுது. மக்கள் கூக்குரலிட்டு அழுகுறாங்க. ஏன்னா அவங்க எகிப்து ஆளுங்களை போல் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எகிப்தினுடைய கலாச்சாரத்தில் கலந்துட்டாங்க, அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ இவங்க அவங்கள அடிமைத்தனத்துக்குள் உள்ளாக்கி அவங்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் செய்யும்போது தான் இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு ஞாபகம் வருது. கடவுளை நோக்கி கூக்குரல்றாங்க. கடவுள் அவர்களுடைய புலம்பலை கேட்டு மோசேவை எழுப்ப போகிறார். அதான் 2வது அதிகாரத்தில் மோசேவினுடைய பிறப்பு. அவர் ஒரு இறைவாக்கினர், அவரை கடவுள் உருவாக்கி இஸ்ரேல் மக்களை வெளியே கூட்டு வரப்போகிறார். ஸோ இதுக்கு முன்னாடி மூதாதையர்கள் அந்த குடும்பத்தினுடைய தலைவர்களை ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, நோவா, ஆதாமெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினார். இங்கே இந்த இனத்தை, இந்த தேசத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு இறைவாக்கினரை எழுப்புகிறார். இதெல்லாம் நம்ம தொடக்க நூல் 1-2 வாசிப்போம். லேவியர் நிறையா பலி செலுத்துவதை பற்றி, குருத்துவத்தை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, சுத்தபத்தத்தை பற்றி, உடல் அளவிலையும் சரி ஆன்மாவிலையும் சரி இந்த பரிசுத்தமாக இருக்கிறத பற்றின சட்டத்திட்டங்களை நம்ம வாசிப்போம். அதே நேரத்தில் சந்திப்பு கூடாரம், டேபர்நாக்கிள் இதெல்லாம் எப்படி கட்டுறது, அதை பற்றின அந்த சட்டத்திட்டங்கள், அந்த ஒழுங்குமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த லேவியரில் வாசிப்போம். ஃபஸ்ட்டு அது போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் தான் நம்ம திருப்பலி நம்ம செலுத்துகிறோம் இல்லையா. ஆண்டவர் பலியானார். ஏன் அவர் பலியாகணும்? ஏன்னா ஆண்டவர் மக்களை தயார்படுத்துகிறார். எல்லா மதத்துலேயும் பாருங்களேன், ஆடு மாடுகளை பலி செலுத்துறது இருக்கும், எல்லோருடைய மனசுலையும் இருக்குது. ஏன்னா நம்ம கடவுளுக்கு எதாவது நம்ம சரியாக இல்லை, கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்றது எல்லாருடைய மனசில் உலகம் ஃபுல்லாக இருக்குது, எல்லா மதத்துலையும் இருக்குது. ஆனால் தான் அவங்க ஆடு மாடுகளை பலி செலுத்துகிறாங்க. அதே போல் யூதர்களும் பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால் இந்த பலி கடவுள் பின்னாடி நிலையான ஒரே பலியாக அவர் செலுத்துகிறார். அதனால் இந்த லேவியரை நம்ம வாசிக்கும்போது இந்த பலியினுடைய அந்த லாங்குவேஜ், ஏன்னா இது உடன்படிக்கையோடு சம்மந்தப்பட்டது, அது நம்ம திருப்பலிக்கு சம்மந்தப்பட்டது. அதே போல் இந்த பரிசுத்தம், இந்த குருத்துவம், துறவைகள் இருக்கிறாங்க இல்லையா நம்ம கத்தோலிக்க திருச்சபையில். அதுக்கப்புறம் இந்த சந்திப்பு கூடாரம், நம்மளுடைய திருச்சபையினுடைய திருவருள் சாதனங்கள், இந்த எல்லா விவரங்களுக்கும் இந்த லேவியரும் இந்த விடுதலை பயணமும் தான் அடித்தளமாக அமைய போகிறது. கூடவே இன்று நம்ம வாசிக்க போகிற அந்த திருப்பாடல் 44ஆம் அதிகாரம், இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி கூக்குரல் இடுவதற்கு அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இன்றைய திருப்பாடல் அமையும். அதுக்கு ஒத்து போகக்கூடிய வகையில் இன்றைய தினத்திற்கான வீடியோவாசி பகுதிக்குள்ளே போவதற்கு முன்பாக ஜெபத்தோடு நம்ம துவங்குவோம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய் ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம். அதிகாரம் 1. யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரவேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத்து, ஆசேர். யாக்கோபின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் 70 பேர். யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார். பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர். இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பலுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர். ஆள்பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர். அதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது. இவ்வாறிருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினும் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம், வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது: எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள். ஆண்மகவு என்றால் அதை கொன்றுவிடுங்கள், பெண்மகவு என்றால் வாழட்டும். ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை. மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள். எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி, எகிப்திய பெண்களை போன்றவர் அல்லர் எபிரேய பெண்கள், ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள். மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர். இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார். இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருகச் செய்தார். அவர்கள் ஆள்பலம் மிக்கவராயினர். இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தழைக்கச் செய்தார். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும்
நைல் நதியில் எறிந்து விடுங்கள், பெண்மகவையோ வாழவிடுங்கள் என்று அறிவித்தான். அதிகாரம் 2. இவ்வாறிருக்க லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண் ஒருத்தியை மணம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை பொல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீல் கீல் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கிச் சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதி கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்துச் செல், எனக்கு பதிலாக நீ பால் ஊட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்துச் சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை தன் மகன் எனக் கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்துவிட்ட போது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பாரச் சுமைகளையும் பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கிடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பி ஓடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. அவர் ஒரு கிணற்றருகில் அமர்ந்திருக்க மிதியானின் அர்ச்சகருடைய 7 புதல்வியரும் வந்து தம் தந்தையின் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்ட நீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினர். அங்கு வந்த இடையர்கள் அவர்களை விரட்டினர். உடனே மோசே எழுந்து அவர்களுக்கு பாதுகாப்பளித்தார். அவர்கள் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்டவும் செய்தார். அவர்கள் தம் தந்தையான ரகுவேலிடம் சென்றபோது அவர், என்ன, இன்று விரைவாக வந்துவிட்டீர்களே என்றார். அவர்கள், எகிப்தியன் ஒருவன் இடையர்களின் தொல்லையிலிருந்து எங்களை விடுவித்ததோடு எங்களுக்கு பதிலாக தண்ணீர் இறைத்தான், ஆட்டு மந்தைக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள்.
அவர் தம் புதல்வியரிடம், எங்கே அவன்? ஏன் அம்மனிதனை போகவிட்டீர்கள்? சாப்பிட அவனை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அவரோடு குடியிருக்க மோசே சம்மதிக்க, அவரும் மோசேக்கு தம் மகள் சிப்போராவை மணமுடித்து கொடுத்தார். அவள் ஒரு மகனை ஈன்றெடுத்தாள். நான் வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனை கேர்சோம் என்று பெயரிட்டு அழைத்தார். இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்துவிட்டான். இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர். அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். ஆபிரகாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார். அவர்களது நிலைமைகளையும் கடவுள் அறிந்து கொண்டார். லேவியராகமம் அதிகாரம் 1. ஆண்டவர் மோசேயை அழைத்து சந்திப்பு கூடாரத்திலிருந்து அவரோடு பேசினார். இஸ்ரேல் மக்களோடு நீ பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது: உங்களில் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வந்தால், மாட்டு மந்தையிலிருந்தோ ஆட்டு மந்தையிலிருந்தோ கால்நடையை ஒப்புக் கொடுப்பார். அவரது நேர்ச்சை எரிபலியனில் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதாகுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அவர் படைக்கட்டும். அவர் எரிபலியின் தலைமேல் தம் கையை வைப்பார். அது அவருடைய பாவத்திற்கு கழுவாயாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இளம் காளையை அவர் ஆண்டவர் திருமுன் அடிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை கொண்டு வந்து சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். பின்பு அவர் எரிபலியை தோல் உரித்து பகுதி பகுதியாக துண்டிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் பலிபீடத்தின் மேல் தழலிட்டு அந்நெருப்பின் மேல் விறகு கட்டைகளை அடுக்குவர். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் அடுக்கியிருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பர். அதன் குடலையும் கால்களையும் தண்ணீரில் கழுவி அவை எல்லாவற்றையும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவர். நெருப்பாலான இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். எரிபலிக்கான அவரது நேர்ச்சை ஆட்டு மந்தையில் உள்ள செம்மறி அல்லது வெள்ளாடாக இருந்தால் அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை அவர் கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். அவர் அதை பகுதிகளாக துண்டித்து துண்டங்களோடு தலையையும் கொழுப்பையும் சேர்த்து வைப்பார். பின்பு குரு அவற்றை பலிபீடத்தில் உள்ள நெருப்பின் மேல் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பார். அதன் குடலும் பின்னந்தொடைகளும் தண்ணீரால் கழுவப்படும். அவை அனைத்தையும் பலிபீடத்தின் மேல் குரு எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலி ஆகும். அவர் ஆண்டவருக்கு செலுத்தும் நேர்ச்சை பறவை எரிபலி எனில் காட்டுப்புறாக்களையாவது மாடப்புறாக்களையாவது நேர்ச்சையாக செலுத்த வேண்டும். அதை குரு பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை திருகி பலிபீடத்தில் எரித்து விடுவார். அதன் இரத்தத்தையோ பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்த விடுவார். அதன் இறைப்பையையும் இறகுகளையும் அகற்றி அவற்றை பலிபீடத்திற்கு அருகில் கிழக்கு புறமாக சாம்பல் இடுகிற இடத்தில் எரிந்து விடுவார். அதன் இறக்கைகளை பிடித்து இரண்டாக்காமல் அதனை கிழிப்பார். அவ்வாறு கிழித்த பின் குரு அதை பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும்
நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலியாகும். திருப்பாடல் 44. கடவுளே, எங்கள் காதுகளால் நாங்களே கேட்டிருக்கின்றோம். எங்கள் மூதாதையர் அவர்கள் காலத்திலும் அதற்கு முன்பும் நீர் என்னென்ன செய்துள்ளீர் என்று எங்களுக்கு எடுத்துரைத்தனர். உமது கையால் வேற்றினத்தாரை விரட்டி அடித்து எந்தையரை நிலைநாட்டினீர். மக்களினங்களை நொறுக்கிவிட்டு எந்தையரை செழிக்கச் செய்தீர். அவர்கள் தங்கள் வாளால் நாட்டை உடைமையாக்கிக் கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் புயத்தால் வெற்றி பெறவில்லை. நீர் அவர்களில் மகிழ்ச்சியுற்றதால் உமது வலக்கையும் உமது புயமும் உமது முகத்தின் ஒளியுமே அவர்களுக்கு வெற்றி அளித்தன. நீரே என் அரசர், நீரே என் கடவுள். யாக்கோபுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. எங்கள் பகைவர்களை உமது துணையால் தாக்கி வீழ்த்துவோம். எங்களுக்கு எதிராய் எழுந்தோரை உமது பெயரால் மிதித்து போடுவோம். என் வில்லை நான் நம்புவதில்லை, என் வாள் என்னை காப்பாற்றுவதும் இல்லை. நீரே பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றினீர். எங்களை வெறுப்போரை வெட்கமுறச் செய்தீர். எந்நாளும் கடவுளாம் உம்மை நினைத்து பெருமை கொண்டோம். என்றென்றும் உமது பெயருக்கு நன்றி செலுத்தி வந்தோம். ஆயினும் இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்திவிட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். உணவுக்காக வெட்டப்படும் ஆடுகளைப் போல் எங்களை ஆக்கிவிட்டீர். வேற்றினத்தாரிடையே எங்களை சிதறியோடச் செய்தீர். நீரும் மக்களை அற்ப விலைக்கு விற்றுவிட்டீர். அவர்கள் மதிப்பை மிகவும் குறைத்து விட்டீர். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழிச்சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். எனக்குள்ள மானக்கேடு நாள் முழுதும் என் கண்முன் நிற்கின்றது. அவமானம் என் முகத்தை மூடியுள்ளது. என்னை பழித்து தூற்றுவோரின் குரலை நான் கேட்கும் போதும், என் எதிரிகளையும் என்னை பழிவாங்க தேடுவோரையும் நான் பார்க்கும் போதும் வெட்கி போகின்றேன். நாங்கள் உம்மை மறக்காவிடினும், உமது உடன்படிக்கையை மீறாவிடினும் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிட்டன. எங்கள் உள்ளம் பின்வாங்கவில்லை. எங்கள் காலடிகள் உம் வழியினின்று பிறழவில்லை. ஆயினும் நீர் எங்களை கொடிய பாம்புகள் உள்ள இடத்தில் நொறுங்கும்படி விட்டுவிட்டீர். சாவின் இருள் எங்களை கவி கொண்டது. நாங்கள் எங்கள் கடவுளின் பெயரை மறந்துவிட்டு வேற்று தெய்வத்தை கைகூப்பி வணங்கியிருந்தோமானால் கடவுளாம் நீர் அதை கண்டுபிடித்திருப்பீர் அல்லவா? ஏனெனில் உள்ளத்தில் புதைந்திருப்பவற்றை நீர் அறிகின்றீர். உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம். வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகள் என கருதப்படுகின்றோம். என் தலைவா, கிளர்ந்தெழும். ஏன் உறங்குகின்றீர்? விழித்தெழும். எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். நீர் உமது முகத்தை ஏன் மறைத்துக் கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? நாங்கள் தரை மட்டும் தாழ்ந்து விட்டோம். எங்கள் உடல் மண்ணோடு ஒட்டி கொண்டுள்ளது. எழுந்து வாரும், எங்களுக்கு துணை புரியும். உமது பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டருளும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான உம்முடைய இந்த இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய ஒரு புத்தகத்தை ஆரம்பிச்சிருக்கோம், விடுதலை பயணம், லேவியர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு அவங்ககிட்ட எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதே போல் நாங்களும் எங்களோட வாழ்வில் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய கட்டளைகளை உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பினால் கடைப்பிடிக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தந்துடலாம் ஆண்டவரே. அம்மா, பழைய ஏற்பாட்டில் மோசேவை அவருடைய சகோதரி காத்தது போல் எங்களையும்மா உங்களுடைய முக்காட்டுக்குள்ளே வைத்து காத்தரலும் அம்மா. சாத்தானின் சோதனைகளிலிருந்து, உலகத்தின் மாய கவர்ச்சிகளிலிருந்து, எங்களோட உடலின் ஆசைகளுக்கு இணங்காமல் ஆண்டோடைய விருப்பத்தை எங்கள் உடல் கூட எரிந்தாலும், எங்களுடைய உயிர் போனாலும் அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற அவர் எங்களுக்கு செய்ததை நினைத்து அவருடைய அன்பை பார்த்து
அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தர வேண்டி, மோசே பரிந்து பேசியது போல், ஆபிரகாம் பரிந்து பேசியது போல் எங்களுக்காக நீங்களும் பரிந்து பேச வேண்டி உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூலினுடைய நம் 50வது அதிகாரத்தை வாசித்து முடித்தோம் நேற்று. இன்றைக்கி நம்ம விடுதலை பயணத்தையும் லேவியரையும் தொடங்கியிருக்கிறோம். இதுக்கு ரெண்டுக்கும் மத்தியில் 400 வருடங்கள் உருண்டோடி இருக்கிறது. அதை நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம தொடர்பு விட்டுற வேணாம். தொடக்க நூலுக்கும் இந்த விடுதலை பயணத்திற்கும் ஆண்டவர் தாமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்விலும் நன்மை தனத்திலும் முழுமையிலும் பர்ஃபெக்டாகவும் குட்னஸ்லேயும் பிளெஸட் லைஃப்லேயும் ஆண்டவர் இருந்தார். ஆனால் அந்த பிளெஸட் லைஃப்பில், அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வில் நம்மை பங்காளர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆதாம் ஏவாளை படைத்தாங்க. அவங்க பாவத்தை அவங்களோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அதன் அடையாளத்தை கொடுத்தார், அதுக்கான கட்டளைகளை கொடுத்தார், அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவங்களுடைய இறைத்தன்மையில் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வில் பங்காளர்களாக இருக்க சொல்லி சொன்னார். அவங்க இறந்து போனார்கள், அதை பாவம் செஞ்சு இழந்து போனார்கள். 3 விஷயம் உள்ளே வந்துச்சு. நம்ம சாத்தானுக்கு அடிமையானோம். கடவுளுடைய பிள்ளையாக இருந்த நம்ம சாத்தானுடைய அடிமைகளானோம். முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, ஜென்ம பாவத்தினுடைய பழி, அந்த சின்னனுடைய கில்ட்டு நமக்குள்ளே இருக்குது, அது கழுவப்பட வேண்டும். 3வது ஜென்ம சுபாவம், பாவம் செய்யக்கூடிய இயல்பு, சாவு, நோய், இது எல்லாமே உள்ளே வந்துச்சு. இந்த 3ஐயும் ஆண்டவர் அந்த விழுந்து போன ஆதாம் ஏவாளை பார்த்து அங்கேயே தொடக்க நூல் 3:15 அந்த பெண்ணின் வித்து உன்னுடைய தலையை நசுக்கும்னு சொல்லி இந்த 3க்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் நமக்கு வாக்குறுதி ஆண்டவர் கொடுக்குறார். நம்மளை அம்போன்னு விடலை. அதை அவர் என்ன பண்ணார், இந்த 2 பேர்கிட்ட இருந்து, இந்த தம்பதிக்கிட்ட இருந்து ஒரு குடும்பத்திற்கு அதை விரிவுபடுத்தினார். நோவாவின் குடும்பத்தில் அங்கேயும் உடன்படிக்கையை அவர் புதுப்பித்தார். அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை திரும்ப புதுப்பித்தார். வாக்குறுதியை கொடுக்குறார், நான் திரும்பி வருவேன், உங்களை நான் மீட்பேன், இந்த 3 பிரச்சனைகள்லேருந்து நான் உங்களை மீட்பேன்னு சொல்லி. அடுத்து அதை ஆபிரகாமுக்கு ஒரு இனத்துக்கு மாற்றுறார். ஆபிரகாமினுடைய வழிமரபு ஒரு ட்ரைபாக்கு அதை விரிவு செய்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவருடைய 12 புதல்வர்கள். அங்கேருந்து இப்போ நம்ம விடுதலை பயணத்தில் திரும்பவும் அந்த ஒரு தம்பதியிலேருந்து, ஒரு குடும்பத்திலேருந்து, ஒரு இனம், ஒரு ட்ரைப்லேருந்து நிறையா ட்ரைப்ஸ் சேர்ந்த, இனங்கள் சேர்ந்த ஒரு தேசம், இஸ்ரவேல் தேசம். யாக்கோபனுடைய 12 புதல்வர்கள் சேர்ந்த அந்த இஸ்ரேல் தேசத்திடம் ஆண்டவர் உடன்படிக்கையை திரும்ப புதுப்பிப்பார். அந்த உடன்படிக்கையோடு அவர் அடையாளங்களையும் அந்த பலியையும் உடன்படிக்கைக்கான அந்த கட்டளைகளையும் கொடுப்பார். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாமே சும்மா ஒரு நிழல் தான். ஆண்டவர் இந்த மக்களின் வழியாக, இந்த தேசத்தின் வழியாக நம்மையும் இந்த மொத்த உலகத்தையும் அவர்களுடைய மனங்களையும் சிந்தையையும் தயார்படுத்துகிறார். ஏன்னா இது எல்லாத்தினுடைய முழு அந்த நிறைவு தான் புதிய நிலையான உடன்படிக்கை. இதெல்லாம் டெம்பரரியான உடன்படிக்கை. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல்கிட்ட ஆண்டவர் பண்ண போகிறது எல்லாமே நிலையான உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசு அவருடைய ரத்தத்தினால, இப்போ நம்ம ஆடு மாடுகள் எப்படி பலி செலுத்தணும் அதெல்லாம் லேவியரில் வாசிப்போம். இதெல்லாம் நம்ம திருப்பலிக்கு, நற்கருணையில் ஆண்டவர் சிலுவையில் அந்த இறுதி ராவணவியில் செஞ்ச அந்த பலிக்கு முன்னடையாளமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சந்திப்பு கூடாரத்தை கட்டுறதை பற்றிலாம் வாசிப்போம். அது நம்ம திருச்சபைக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கும். அதே போல் இங்கே லேவியரில் குருத்துவம் இருக்கும், பாவ மன்னிப்பு இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய திருச்சபையின் திருவருள் சாதனங்களுக்கு, மன்னவை பொழிவது, எல்லாமே செங்கடலை பிரிக்கிறது, நம்மளுடைய பேப்டிசமுக்கு, நம்முடைய ஞானஸ்தானத்திற்கு அது ஒரு முன்னடையாளமாக இருக்கும். இப்படி ஆண்டவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்கு மக்களை தயார்படுத்தும் விதமாக தான் இந்த தற்காலிகமான உடன்படிக்கைகளை ஆண்டவர் செஞ்சிட்ருக்கார். உடன்படிக்கையோடு நமக்கு தெரியும் வரக்கூடிய அடையாளங்கள் உண்டு. ஆடு மாடுகளை பலி செலுத்தணும். அதே போல் அவர் ஒரு சில நிபந்தனைகளை கொடுப்பார், கட்டளைகளை கொடுப்பார். இங்கே 10 கட்டளை, பின்னாடி ஆண்டவர் அதை 2 கட்டளைகள் ப்ளஸ் 3வது கட்டளை இறுதி ராவணவின் போது கொடுப்பார். இப்படி ஆண்டவர் தயார்படுத்துறதுக்காக விரிவு செஞ்சுக்கிட்டே வர்றார். இந்த தேசம் இஸ்ரேலின் வழியாக பின்னாடி புதிய இஸ்ரேலை ஆண்டவர் உருவாக்க போகிறார். அதுதான் நம்ம கத்தோலிக்க திருச்சபை. அது எப்படி மாதா வழியாகவும், மாதாவினுடைய வழிமரபு ஆண்டவர் இயேசுவின் வழியாகவும், மாதாவை ஆசீர்வதித்து அவருடைய வழிமரபு அவங்களுடைய வித்தாகிய ஆண்டவர் இயேசுவை ஆசீர்வதித்து சாத்தானை வெல்லவும், நம்மளுடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவவும், அதே நேரத்தில் ஜென்ம சுபாவத்திலேருந்து வெளிவரத்துக்கு நிலையான உடன்படிக்கையை புதிய இஸ்ரவேலாகிய நம்ம கத்தோலிக்க திருச்சபையோட ஆண்டவர் ஏற்படுத்தி அவரே நற்கருணை வழியாக நமக்குள்ளே திருவருள் சாதனங்கள் வழியாக அந்த பாவம் செய்யக்கூடிய இயல்பு இருக்கையா, அதிலிருந்து வெளியே இனி கட்டளைகளை நீ கட்டளைகளுக்காக கடைப்பிடிக்காத, அது உன்னுடைய இதயத்தில் நான் எழுத போகிறேன், என்னுடைய ஆவியை உனக்குள்ளே ஊற்றப்போகிறேன். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பினால் அவருடைய அன்பை நமக்கு காட்டி, அவருடைய அன்பை பார்த்து அவர் நம்ம விசுவசிக்கும் போது
அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து அவரோட அன்பை பார்த்து நம்ம கடைப்பிடிக்க முயற்சி செய்யும்போது அவருடைய ஆவியை நமக்குள்ளே எல்லார் மேலேயும் ஊற்றி அந்த கட்டளைகளை அன்புனால் கடைப்பிடிக்க வைக்க போகிறார். அப்போ பாருங்கள், அங்கே ஆண்டவர் விட்டார் இல்லையா, இழந்தார் இல்லையா, அந்த ஆதாமேவாள் அந்த நம்ம மனுஷ குலத்தை ஆண்டவர் இழந்தார் இல்லையா, அதை திரும்ப மீட்கிறதுக்கு இவ்வளவு தயாரிப்பு பண்ணுகிறார். தற்காலிக உடன்படிக்கை ஏற்படுத்தி கட்டளைகளை கொடுத்து இப்படி நடக்கணும்ப்பா அப்படி நடக்கணும்ப்பான்னு ஒரு அப்பாவாக இருந்து சொல்லி கொடுக்குறாரு. அவங்களால முடியல, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அருள் இல்லை. ஒரு சில பேருக்கு ஆண்டவர் அவரோட ஆவியும் அருளையும் கொடுத்தார், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், நம்ம பார்த்த மூதாதையர்கள்கிட்ட. மற்றவங்களால முடியல. அதனால தான் ஆண்டவர் நிலையான உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, அவர் சிலுவையில் அவருடைய அன்பை காமிச்சு நமக்கு இந்த திருவருள் சாதனங்களை கொடுத்து பாவத்தை கழுவி சாத்தானுடைய அடிமையாக இருந்த நம்மளை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றி அந்த 3 பிரச்சனைகளையும் சரி செஞ்சிட்டார். ஆனால் அந்த ஜென்ம சுபாவத்திலேருந்து வெளிவரத்திற்கு அவருடைய திருவருள் சாதனங்களை கொடுத்து திருச்சுபை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்து உள்ளே வரணும், உறுதி பூசலையே ஆண்டவர் ஆவியானவர் கொடுப்பார், நற்கரணை வழியாக அவர் கொடுக்குறார். பாவம் செஞ்சு திரும்ப விழுந்துட்டியா கவலைப்படாத, குருத்துவத்தின் வழியாக பாவ மன்னிப்பு கொடுக்குறார். அதுக்கு இங்கே லேவியரில் குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். இப்படி புதிய எருசலேமாகிய, புதிய இஸ்ரவேல் ஆகிய, புதிய சீயோன் ஆகிய நம்ம திருச்சபையை ஏற்படுத்தி அங்கே அந்த திருவருள் சாதனங்களை ஏற்படுத்துறதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை இந்த மீட்பின் வரலாற்றில் பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் பாருங்கள், அந்த குருத்துவம், அந்த அரசர்ன்ற அந்த ஒரு நிலை, அந்த இறைவாக்கினர்ன்ற அந்த நிலையெல்லாம் மூதாதையர்களுக்கு இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் அந்த 3மே. இப்போ நம்ம பார்ப்போம் விடுதலை பயணத்தில் அது அவங்க அந்த அந்த கன்றுக்குட்டியை அவங்க சிலை வழிபாடு செஞ்சு அதை இழந்து போயிடுவாங்க. அது லேவியர் குலத்துக்கு குருத்துவத்தையும் அந்த அரச அந்த நிலையை யூதா குலத்திற்கும் ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை இறைவாக்கினர்களும் கடவுள் திரும்ப கொடுத்து அவங்கள வழி நடத்துறதை நம்ம தொடர்ந்து இப்போ வெளியத்தில் வாசிச்சு கொண்டே இருப்போம். கடைசியாக நம்ம எதுவுமே முடியாது, இஸ்ரேல் தோற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க, விழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு எல்லாம் இந்த கட்டளைகளை கொடுத்து உடன்படிக்கைனா என்னென்னு புரிய வச்சு, ஒரு பலினா என்னென்னு புரிய வச்சு, கட்டளைகளை கடைபிடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் எல்லாமே புரிய வச்சு, குருத்துவம், அந்த இறைவாக்கினரோட இந்த நிலை, அரசவை எல்லாத்தையும் புரிய வச்சு கடைசியாக அதை ஆண்டவர் இயேசுவில் மாத வழியாக அதை நிறைவு செய்கிறார். இது புரியாதனால தான் பிரிந்து போன சகோதரர்களுக்கு பழைய ஏற்பாடு புரியாதனால தான் நம்ம ஏன் கத்தோலிக்க திருச்சபையில் குருத்துவம் இருக்குது, திருப்பலி நிறைவேற்றோம், தூபம் ஏன் காட்டுறோம், ஏன் பாவ சங்கீதம், எதுவுமே அவங்களுக்கு புரியல. ஏன்னா இதையெல்லாம் ஆண்டவர் அப்போ சும்மாவாக செய்வார். இந்த பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் அவர் தயார் பண்ணுறது எல்லாமே அதை புதிய இஸ்ரேலாகிய திருச்சபையில் அதை முழுமைப்படுத்துறதுக்கு, நிறைவுபடுத்துறதுக்கு தான் ஆண்டவர். அதனால சொல்லலாம், பழைய ஏற்பாட்டில் என்னுடைய ஒரு புள்ளியோ ஒரு எழுத்தோ கூட அலையாது, அது அவர் முழுமையாக நிறைவு செய்ய தான் வந்திருக்கிறார். அதனால் அந்த வழிபாடு, ஏதேன் தோட்டத்தில் வழிபடுவதற்கு தவறுன ஆதாமேவால் புதிய ஆதாமும் புதிய ஏவாளாகிய மாதமும் ஆண்டவர் இயேசு வழியாக உண்மையான வழிபாடு என்னன்றதை கற்றுக் கொடுப்பதற்கான தயாரிப்பு தான் இந்த பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. அல்டிமேட்டான விஷயம் என்னென்னா, அவரோட அன்பு உறவுலேருந்து இழந்து போன அந்த மனுஷ குலத்தை, அந்த ஆதாமேவால் இன்னொரு புதிய ஆதாம் புதிய ஏவாளின் வழியாக மீட்கணும். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த ஜென்ம சுபாவத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும்னா அதுக்கு ஒரு புதிய இஸ்ரவேல் தேவை, திருச்சபை தேவை. ஆனால் அந்த திருச்சபையினுடைய அந்த திருவருள் சாதனங்கள் அது எப்படி செயல்படுன்னு புரிஞ்சுக்கணுன்னா மக்களுக்கு உடன்படிக்கைனா என்னென்னு புரியணும், பலினா என்னென்னு புரியணும், இந்த அடையாளங்கள் என்னன்னு புரியணும். இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் கற்றுத்தருவது தான். இந்த ஒரு புரிதலோட இனி நம்ம தொடர்ந்து பழைய ஏற்பாட்டில் இந்த விடுதலை பயணமும் லேவியரும் திருப்பாடல்களையும் நம்ம வாசிக்க முயல்வோம். இந்த விடுதலை பயணத்தை 3 விதமாக இறையியல் வல்லுநர்கள் பிரிக்கிறாங்க, 3 பகுதிகளாக. அதனுடைய புவியியல், அது எங்கே நடக்குதுன்ற லொக்கேஷனை பொறுத்து 3 விதமாக பிரிக்கலாம். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து 3 விதமாக பிரிக்கலாம். லொக்கேஷனை பொறுத்து பிரித்தோன்னா விடுதலை பயணம் 1லேருந்து 15வது அதிகாரங்கள் வரைக்கும் இஸ்ரேல் எகிப்தில் இருப்பாங்க. எகிப்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து நடக்கும். அங்கே நடக்கக்கூடிய அந்த 10 கொள்ளை நோய்கள் எல்லாமே அதில் நடக்கும். 2வது பகுதி 16லேருந்து 18 வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து பாலைவனத்தில் சுற்றி திரிந்த, பாலைவனத்தில் இருந்த அந்த காலங்கள் இந்த 16லேருந்து 18 அதிகாரங்கள் நம்ம வாசிப்போம். 19லேருந்து 40 அதிகாரங்கள் இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலையை சுற்றி அங்கே அவங்க கூடாரங்களை அமைச்சு அங்கே அவங்க காத்திருக்கிறத, அந்த காலகட்டங்களில் அந்த இடத்துல நடந்த விஷயங்களை பற்றி நம்ம வாசிப்போம். இது புவியியல் சார்ந்த 3 பகுதிகளாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சார்ந்த 3 பகுதிகள் எப்படி பிரிக்கலாம்? இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகள் 1லேருந்து 18 அதிகாரங்கள் நம்ம வாசிப்போம். அதுக்கப்புறம் 19லேருந்து 24 அதிகாரங்கள்
உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகள், என்னென்ன கட்டளைகள் சட்டங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்ற அந்த சட்டம் சம்மந்தப்பட்ட உடன்படிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து 19லேருந்து 24 அதிகாரங்களில் வாசிப்போம். அதுக்கப்புறம் சந்திப்பு கூடாரம் டேபர்நாக்கிள் கட்டப்பட்டு அங்கே நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி 23லேருந்து 40 அதிகாரங்கள் நம்ம வாசித்து இந்த விடுதலை பயணம் முழுதாக நம்ம முடிப்போம். இந்த விடுதலை பயணத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவத்திற்கும் யூதர்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையே இந்த விடுதலை பயணத்தில் தான் இருக்கிறது. முதல் விஷயம்னா, எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெற்று அவங்க அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பெறுகிறார்கள். அப்பொழுது இவங்க பாஸ்கா கடத்தலை அந்த ஒரு வழிபாட்டு முறையை அவங்க செய்வாங்க. அந்த பலியிடுவார்கள், பாஸ்கா உணவு. அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நமக்கு பின்னாடி திருப்பலியாக நற்கருணையாக மாறப்போகிறது. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம இந்த பாஸ்கா கடத்தல் காலங்களை நம்ம வாசிக்கணும். 2வது விஷயம் என்ன நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா, கடவுள் அந்த உடன்படிக்கை ஆபிரகாம், ஈசாக்கு, ஆதாம், நோவா, யாக்கோபு இவங்க கிட்டெல்லாம் செய்த அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவில் கொண்டு திரும்ப புதுப்பிப்பார். அதை நம்ம கண்டிப்பாக அந்த உடன்படிக்கையை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஸோ பாஸ்கா கடத்தல் 2வது உடன்படிக்கை, ஆண்டவர் செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கையின் மொழி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பைபிள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக புதிய ஏற்பாடுலேயும் அது தொடரும். 3வது விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உடன்படிக்கையை நம்ம கொடுத்தோன்னா ஆண்டவர் ஒரு சில கட்டளைகள் நிபந்தனைகள் கொடுப்பார். அப்போ அந்த 10 கட்டளைகள் மொத்த கிறிஸ்தவத்திற்கும் யூதர்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த 10 கட்டளைகளை நம்ம வாசிப்போம். அது விடுதலை பயணம் 19லேருந்து 20 அதிகாரங்கள். 4வது சந்திப்பு கூடாரம் டேபர்நாக்கிள். அது பின்னாடி சாலமனுடைய கோவிலுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கும். அது பிற்காலத்தில் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தக்கூடிய நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கு, நம்மளுடைய கோவில்களுக்கு, கத்தோலிக்க ஆலயங்களுக்கு அது ஒரு முன்னடையாளமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வகையில் நம்மளுடைய உடலையும் குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்க போகிறது இந்த சந்திப்பு கூடாரம். அப்போ நம்ம 4 விஷயங்கள் கவனிக்கணும். முதல்ல அந்த பாஸ்கா கடத்தலின் உணவு, அந்த எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியே வரும்போது நடக்கக்கூடிய அந்த பாஸ்கா கடத்தல், பாஸ்கா உணவு, ஏன்னா அது நற்கருணைக்கு சம்மந்தப்பட்டது. 2வது ஆண்டவர் ஏற்படுத்தக்கூடிய உடன்படிக்கை, அது நம்ம புதிய ஏற்பாடில் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் ஏற்படுத்தக்கூடிய உடன்படிக்கைக்கு ஒப்பாகும். இங்கே பழைய ஏற்பாட்டில் மிருகங்களுடைய இரத்தத்திற்கு. 3வது ஆண்டவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த 10 கட்டளைகள். புதிய ஏற்பாட்டில் நம்ம 2 கட்டளைகள், பின்னாடி 3வது புதிய ஒரு கட்டளையும் ஆண்டவர் கொடுப்பார். ஸோ அந்த 3 கட்டளைகளுக்கு ஒத்து போகும், அதுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இங்கே நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கக்கூடிய 10 கட்டளைகள் நினைவு. 4வது சந்திப்பு கூடாரம், பின்னாடி நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருச்சபையினுடைய ஒரு அடையாளமாக, ஆலயங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக விளங்கும். இந்த 4 விஷயங்கள் இந்த விடுதலை பயணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நம்ம கவனிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி நம்ம வாசித்ததில் நம்ம பார்த்தோன்னா, முதல் அதிகாரத்தில் நம்ம ஏதோ தொடக்க நூலுக்கும் விடுதலை பயணத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி நம்ம நினச்சிருக்கோம். இது ஒரு தனி புத்தகம், அப்படி கிடையாது. பாருங்கள், விடுதலை பயணம் முதல் அதிகாரம் முதல் 5 வசனங்களே பாருங்கள். இதுதான் இஸ்ரேலினுடைய புதல்வர்களினுடைய பட்டியல் பெயர்கள் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். இப்படி தான் தொடக்க நூலில் இருக்கும். ஸோ இந்த இலக்கிய ஒற்றுமை இங்கே 2க்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறத இறையியல் வல்லுநர்கள் கவனிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, விடுதலை பயணம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் அங்கே இஸ்ரேல் மக்கள் பழுகி பெருகினார்கள் இருக்கும். இது நமக்கு நேரடியாக தொடக்க நூல் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. அதை ஒரு குடும்பத்திற்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு இனத்திற்கு, இந்த இஸ்ரேல் இனத்திற்கு அதை கொடுத்து அவங்க பழுகி பெருகி ஒரு தேசமாக மாறப்போகிறார்கள். ஸோ அதனுடைய தொடர்ச்சி நம்ம இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நினைவில் கொண்டாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதை தான் நம்ம விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நம்ம அழகாக வாசிக்கிறோம். ஆண்டவர் அவங்களுடைய புலம்பலை கேட்டார், அவங்களுடைய அழுகுரலை கேட்டார். இஸ்ரேல் மக்களுடைய அழுகுரலை கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை அவர் நினைவில் கொண்டார் என்றிருக்கும். இது அழகான ஒரு தொடக்க நூலுக்கும் விடுதலை பயணத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது ஏதோ ஒரு தனி புத்தகம் கிடையாது. அவர் அங்கே ஏற்படுத்தின உடன்படிக்கையை நினைவில் கொண்டு இங்கே திரும்பவும் வருகிறார் 400 வருடங்கள் கழிச்சு. அதான் நம்ம நேற்று வாசித்தோம். யோசிப்பு சொல்வார், கடவுள் உங்ககிட்ட திரும்ப வருவார், அப்போ என்னை நினச்சி என்னுடைய எலும்புகளை எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க கானான் தேசத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி மக்கள் பண்ணுவாங்க. அதை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். அதனால் இஸ்ரேலினுடைய மொத்த அந்த உடன்படிக்கையினுடைய அந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடக்க நூலில் தான் அதனுடைய அடித்தளம் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இங்கே நம்ம விடுதலை பயணத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு தொடர்ச்சி நம்ம பார்த்திங்கன்னா,
தொடக்க நூலில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆதாமையாவே நீங்கள் பழுகி பெறுங்கள்னு சொல்லி. அதை சாத்தான் வந்து உள்ளே பூந்து கெடுக்கிறான். அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த உடன்படிக்கையினுடைய அந்த ஆசீர்வாதங்களுக்கும் அந்த கட்டளைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது, ஒரு சவால் வருகிறது. அதே அதுக்கப்புறம் நோவனுடைய அந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த வெள்ளம் வருகிறது, அதில் அவங்க மட்டும் காப்பாற்றப்படுகிறார்கள். அதே தான் அந்த உடன்படிக்கையை ஆபிரகாமிடம் செய்யும்போது அந்த ஆசீர்வாதத்துக்கு, சாராளுடைய உயிருக்கு, அவங்க எகிப்துக்கு போகும்போது அபிமெலேக்கு அரசரிடம் அவர்களுடைய உயிர்களுக்கு பிரச்சனை வருகிறது. பின்னாடி அதை ஈசாக்குவிடம், அது யாக்கோபு, யோசேப்புக்கு, எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. இங்கேயும் ஒரு பிரச்சனை வருது நம்ம பார்க்குறோம். இவங்க பழுகி பெறுகிறாங்க, இவங்களுடைய தலைச்சம் பிள்ளைகளெல்லாம் கொல்லுறதுக்கு அந்த எகிப்தினுடைய பார்வோன் மன்னன் முடிவு செய்கிறான். இது நம்ம விடுதலை பயணம் 1 அதிகாரம் 8 14 வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். இதுதான் நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த 10 கொள்ளை நோய்களில் இங்கே பார்வோன், எகிப்தியர் அந்த மன்னன் இஸ்ரேலினுடைய தலைச்சம் பிள்ளைகளை கொல்ல சொல்லி, ஆண் மகன்களை கொல்ல சொல்லி பார்வோன் முடிவு செய்கிறத பின்னாடி ஆண்டவர் அதுக்கு அவர் ரிவெஞ்ச் எடுப்பார். அதுக்கு அவர் மறுமொழியாக 10வது கொள்ளை நோயாக எகிப்தியரின் தலைச்சம் பிள்ளைகளை ஆண்டவர் கொள்வார். இதை நம்ம பின்னாடி வாசிப்போம். அப்போது அதுக்கான தொடர்ச்சி இங்கே இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே பார்வோன் இஸ்ரேலினுடைய தலைமகன்களை கொல்ல அவன் முயற்சித்தான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இஸ்ரேலினுடைய புதல்வர்கள் பார்வோனுக்கு சேவை செய்திருந்தார்கள் இருக்கும். இது வந்து நம்ம எபிரேய மொழியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க சேவைன்னு சொல்லலாம். அபாத் அப்படின்ற அந்த வார்த்தை சேவைன்னு செய்யலாம், வழிபாடுன்னு சொல்லலாம். இவங்க பார்வோனை சேவை செய்ய போகிறார்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், பின்னாடி நம்ம நாளைக்கு வாசிப்போம், மோசே வழியாக பார்வோனிடம் என்னுடைய மக்களை அனுப்பு, அவங்க என்னை வழிபடணும் அப்படின்னுவார். அதுக்கும் அதே அபாதுன்ற வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை வந்து எபிரேய மொழியில் வந்து சேவையினும் வழிபாட்டுக்கு இந்த 2 அர்த்தத்துக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ இஸ்ரேல் மக்கள் பார்வோனை சேவை செஞ்சிட்ருக்காங்க. வெளியே வந்து, ஏன்னா அவங்க 400 வருஷத்தில் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாங்க. அவங்களுடைய அடையாளத்தை எகிப்தியர்களை போல் ட்ரெஸ்ஸு போடுறாங்க, எகிப்தியர்களை போல் அவங்க வந்து செயல்படுகிறார்கள். வாழ்க்கை முறை வந்துடுச்சு. ஆண்டவர் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலேருந்து, அந்த சிலை வழிபாட்டின் அடிமைத்தனத்திலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து உண்மையான வழிபாடு என்னன்றதை காண்பிப்பதற்காக அவங்கள தயார் தான் படுத்துகிறார். அது முழுமையடைகிறது புதிய ஏற்பாட்டில் நம்ம திருச்சபையில் தான் அது முடிவடைகிறது, நிறைவடைகிறது, முழுமை பெறுகிறது. அப்போது இந்த அபாதுன்ற வார்த்தையை நம்ம இங்கே கூர்ந்து கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தடை வரும்போது, நமக்கு தெரியும் தொடக்க நூலில் ஆண்டவர் உதவி செய்கிறதற்கு அவர் இறங்கி வேலை செய்வார். அதே போல தான் இங்கேயும் ஒரு இறைவாக்கினராகிய மோசேவை ஆண்டவர் எழுப்புகிறார். நம்ம விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆண் மகன் பிறக்கிறார். எங்கேருந்து? லேவின்ற அந்த ஒரு இனத்திலிருந்து. அதே போல் மோசேவை வந்து அவங்க அம்மா ஏன் அந்த ஒரு கூடையில் வச்சு நைல் நதியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை வந்து இறையில் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் எகிப்தில் வந்து நைல் நதியை வந்து இறைத்தன்மையோட தொடர்பு படுத்தி பார்ப்பாங்களாம். நைல்ன்றது ஹாப்பின்ற ஒரு நைல் நதியினுடைய கடவுளாக அவங்க பார்த்தாங்க. அதனால் நைலிடமிருந்து ஒரு கூடையில் ஒரு குழந்தை வருதுன்னா மேபி அது கடவுளிலிருந்து வருதுன்னு நினச்சி யாராச்சும் அதை காப்பாற்றலாம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட மோசேவினுடைய அம்மா இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி இளைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதே போல் பாருங்கள், நம்மளுடைய காலகட்டத்துலேயும் நிறைய பேர் குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க, அப்படி வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க, கோயில் வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. அதே போல் அப்போவும் அந்த எகிப்தியர்களுடைய காலகட்டங்களில் அந்த கலாச்சாரத்தில் இப்படி நைல் நதியில் அந்த கூடையில் வச்சு விடுறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இறையில் வல்லுநர்கள் கூறுறாங்க. அதே போல் மோசேயோட அம்மா நினச்சதை போல் பார்வோனுடைய மகள் அவரை பார்த்து, மோசேவை பார்த்து, அந்த குழந்தையை பார்த்து அவங்க தத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தைய. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மோசே போய் அவரை கொல்லலைன்னா, அந்த எபிரேயருக்கும் அந்த எகிப்தியருக்கும் நடந்த சண்டையில் எகிப்தியரை கொல்லலைன்னா, பார்வோனுடைய மகளினுடைய மகனாக மோசே தத்தெடுக்கப்பட்டதுனால பார்வோனுக்கு அடுத்தபடியாக மோசே தான் அரசராக உயர்த்தப்பட்டிருந்திருப்பார். ஆனால் மோசே அவருடைய ஒரு தவறான நீதியை வழங்கக்கூடிய தவறான ஒரு புரிதல்னால, ஓவர் ரியாக்ஷனால், அவருடைய உணர்வுகளில் கட்டுப்படுத்த முடியாமல் அவர் கோபத்தினால் அவர் கொன்று போடுகிறார். இது அவருடைய சட்டமாகிய விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 13 அவரே சொல்வார், கொலை செய்யாத இருப்பாயாகன்னு. கடவுள் அவர்கிட்ட கொடுத்த அந்த சட்டத்திற்கு எதிராக அவரே வந்து செயல்படுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், யோசேப்புக்கு அங்கே அந்த 13 வருடம் தேவைப்பட்டுச்சு, குழியிலையும் சிறையிலையும். அவர் வந்து யாக்கோபுக்கு அங்கே
20 வருடம் கிட்ட தேவைப்பட்டுச்சு. ஒருத்தருக்குமே ஆண்டவர் அவர்களை பண்படுத்துறதுக்கு ஒரு சில காலகட்டங்கள் தேவைப்பட்டுச்சு. அங்கே ஆபிரகாமுக்கு 25 வருஷம் குழந்தையை வாக்களித்ததுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அவரை தயார்படுத்துவதற்கு. ஈசாக்குக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் 20 வருஷம் தேவைப்பட்டுச்சு. இங்கே மோசே அதுக்கப்புறம் அவர் கொலை பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அவர் ஓடி போயிடுறாரு, பாலைவனத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு இடையராக இருக்கிறார். நம்ம தொடக்க நூல் 46வது அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசித்தோம். இடையர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். ஷெப்பர்ட்ஸ்னால் அவங்களுக்கு பிடிக்காது. ஆடு மேய்க்கிறவங்கன்னா அவங்கள கேவலமாக பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் செய்கிறதுக்கு தள்ளப்படுகிறார். அவர் அந்த பாலைவனத்தில் கடவுள் மோசேவை தயாரிக்கிறார். அங்கே அவர் ரகுவேலனுடைய மகள்களை சந்திக்கிறார். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ரகுவேல்ன்ற அந்த பெயர் நம்ம விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 18 நம்ம வாசிக்கிறோம். பின்னாடி நம்ம நாளைக்கு 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஜெத்ரோன்னு வாசிப்போம். எப்படி ஒரே ஆளுக்கு 2 பேர், மோசேவனுடைய மாமனாருக்கு ரகுவேல்ன்ற பேரும் ஜெத்ரோன்ற பேர் 2 பேர்கள் இருக்கலாமா அப்படின்னாக்கா இறையல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கிழக்கத்திய நாடுகளில் அந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சு. எப்படி ஆபிரகாம்னு ஒரு பேர் இருந்துச்சு, யாக்கோபு இஸ்ரேல் என்ற பேர் 2 பேர் இருந்துச்சு, ஏசான்ற பேர் இருந்துச்சு, அவருக்கு இன்னொரு பேர் ஏதோமுன்ற பேரும் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம தொடக்க நூலில் வாசித்தோம். அதே போல் சீனாய் மலைக்கு சீனாய்ன்ற பேர் இருந்துச்சு, ஓரேபுன்ற மலையும் பேர் இருந்துச்சு. அதே போல் எருசலேமுக்கு பாருங்கள், ஜேபூஸ்ன்ற பேர் இருக்குது, சாலேம்ன்ற பேர் இருக்குது, எருசலேம்ன்ற பேர் இருக்குது. ஸோ இடங்களுக்கும் நபர்களுக்கும் 2 அல்லது 3 பெயர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், விடுதலை பயணத்தில் 2வது அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் கடவுள் அவர்களை புலம்பலை கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தாருன்னு இருக்கும். அந்த நினைவு கூறுறது தொடக்க நூல் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் கடவுள் நோவாவை நினைவு கூர்ந்தாருன்னு இருக்கும். அந்த வானவில்லை பார்த்து தொடக்க நூல் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் நோவாவோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தாருன்னு இருக்கும். பின்னாடி நம்ம விடுதலை பயணத்திலே 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை அவருடைய உடன்படிக்கையினுடைய நினைவாக நம்மளை கடைப்பிடிக்க சொல்வார். அவர் கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்குது, நம்ம கடைப்பிடிப்பதற்கும் ஒரு சில அடையாளங்கள் இந்த ஓய்வு நாளாக கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் மக்களுக்கு. பின்னாடி ஆண்டவர் அதே நம்ம இறுதி ராவணவின் போது அவருடைய உடலையும் இரத்தத்தையும் திருப்பலியை நமக்கு அவருடைய உடன்படிக்கை நினைவாக அதை செய்ய சொல்கிறார். இதை தான் மாதா பாருங்கள் அவங்களுடைய பாடல்களில் அவருங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உரைத்தபடியே, முன்னோருக்கு உரைத்தபடியே ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றைக்கும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டார். அப்போ பாருங்கள், அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு செஞ்சதை 400 வருஷம் கழித்து இஸ்ரேல் மக்களுக்கு அவருடைய இனத்திற்கு, அந்த தேசத்திற்கு ஆண்டவர் நினைவு கூர்ந்தாருன்றிருக்கு. இங்கே மாதா சொல்கிறாங்க, பல ஆயிரமான வருடங்கள் கழித்து ஆண்டவர் அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, ஆதாம், ஏவாளுக்கு செய்த எல்லா முன்னோர்கள்னால் ஆதாம், ஏவாள், நோவா எல்லாரையும் ஒன்று அடக்கக்கூடிய அந்த பழைய ஏற்பாட்டின் மூதாதையர்களுக்கு செய்த, இஸ்ரேல் தேசத்துக்கு செய்த அந்த உடன்படிக்கை ஆண்டவர் இரக்கத்தோடு நினைவில் கொண்டு மாதா கிட்ட வராரு. இப்போ கடைசியாக முழுமை அடைகிறதுக்கு. சரி, இப்போ அலகோரிக்கல் சென்ஸ்குள்ளே போகலாம். அதாவது ஆண்டவர் இயேசு மாதம் எப்படி முன்னடையாளமாக குறிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே அவர் ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து மோசேவை இறைவாக்கினராக அந்த இஸ்ரேல் மக்களை பாவத்தின் அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் சிலை வழிபாட்டிலிருந்தும் அந்த எகிப்தியர்களுடைய அந்த வன்கொடுமைகளிலிருந்து விடுதலை செய்கிறதுக்கு மோசேவை இறைவாக்கினராக எழுப்பியது போல ஆண்டவர் பல ஆயிரம் வருடங்களுக்கு கழித்து அதே உடன்படிக்கையை நினைவு கொண்டு மாதாவிடம் ஆண்டவர் இயேசுவை ஒரு புதிய இஸ்ரவேலாகிய மாதாவிடமிருந்து, மாதா தான் புதிய இஸ்ரேலும், திருச்சபை தான் புதிய இஸ்ரேலும். திருச்சபையினுடைய ஒரு பர்சோனிஃபிகேஷன், ஒரு ஆள் தத்துவம் வாய்ந்த ஒரு ஆள் அடையாளம் தான் மாதாவிடம் அந்த உடன்படிக்கையை திரும்பவும் ஆண்டவர் நினைவு கொண்டு மாதாவிடம் கப்ரியேல் வானதூதரை அனுப்பி கேட்குறாரு மாதாவுடைய ஒப்புதலை. மாதா ஓகே சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு தம் மகனை அவர் மாதா வழியாக இந்த உலகத்திற்கு கொடுக்குறார். அப்போது அங்கே அந்த பழைய மோசே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை வெளியிட்டார். இங்கே புதிய மோசேவாகிய ஆண்டவர் இயேசு நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து திருச்சபையை, புதிய இஸ்ரேலை விடுதலை செய்ய போகிறார். மோசேவுக்கு பாருங்கள், ஒரு மறைந்த ஒரு அடையாளம் இருந்துச்சு. அவர் எகிப்தியராக பார்வோனுடைய வீட்டில் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு ஒரு மறைந்த அடையாளம் இருந்துச்சு, அவர் ஒரு இஸ்ரேல் தேசத்தை சார்ந்தவர். அதே போல் பாருங்கள், ஆண்டவர் இயேசுவுக்கும் ஒரு மறைவான அடையாளம் இருந்துச்சு.
அது யாருக்கு மட்டும் தெரியும்? மாதாவுக்கு மட்டும் தெரியும். இங்கே மோசேவுக்கு ஒரு மறைவான அடையாளம் இருந்துச்சு. அது மோசேவுடைய சகோதரி மிரியமுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே மாதாவுடைய அம்மா மிரியம், அவங்களுடைய பேரும் எபிரேய மொழியில் மிரியம் தான். இவங்க பேர் தான் மாதாவுக்கு வச்சுருக்குறாங்க, மோசேவனுடைய சகோதரி பேர். இங்கேயும் மாதாவுக்கு மட்டும்தான் அந்த மறைந்த அடையாளம் தெரியும். ஆண்டவர் இயேசுக்கு ஒரு மறைந்த அடையாளம் இருந்துச்சு. அவர் மனிதர்களைப் போல வாழ்ந்தாலும் அவர்களுடைய இறைத்தன்மை மாதாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இங்கேயும் மோசேவுடைய அந்த எகிப்தியர்களைப் போல வாழ்ந்தாலும் மறைவான அடையாளம், அவர் ஒரு எபிரேயர், அவர் ஒரு இஸ்ரேல் குலத்தை சார்ந்தவர். இப்படி இன்னும் நம்ம இப்போ தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள், நம்ம மிரண்டு போயிடுவோம். மோசேவுக்கும் ஆண்டவர் இயேசுவும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அவ்வளவு இருக்கும். மோசே ஆண்டவருடைய ஒரு அழகான முன்னடையாளமாக நம்ம இங்கே பார்க்கலாம். அதே போல் பாருங்கள், மோசேவினுடைய அந்த குழந்தை பருவத்திற்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துடுறாரு. நடுவில் என்ன நடந்துச்சு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசுக்கும் பாருங்கள் 12 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு குறிப்பிடப்படவே இல்லை விவிலியத்தில். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், விடுதலை பயணம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்வோன் அரசன் எல்லா குழந்தைகளையும் கொல்ல சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாங்க. இங்கே மத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஏரோது மன்னன் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல சொல்லி இங்கே ஆண்டவரை கொள்வதற்காக அந்த ஒரு ஆணை அங்கே பிறப்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பார்வோனுடைய கண்களில் இருந்து மோசே விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் மறைக்கப்படுகிறார். இங்கே மத்திய நற்செய்தி 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுவை எடுத்துக்கொண்டு மறைக்க சொல்லி ஏறுவதிலிருந்து தப்பி ஓட சொல்லி வானதூதரை அனுப்பி கடவுள் மறைக்க வைக்கிறார். அடுத்தது பார்த்தோன்னாக்கா, மோசேவை எகிப்தில் அவர் உயிர் பாதுகாக்கப்படுகிறது. விடுதலை பயணம் 2, 3-4 வசனங்கள். இங்கே ஆண்டவர் இயேசு தூக்கிக்கொண்டு எகிப்திற்கு போய் எகிப்தில் தான் ஆண்டவர் இயேசு இந்த புதிய மோசேவனுடைய உயிரும் பாதுகாக்கப்படுகிறது. மத்தேயு 2வது அதிகாரம் 13-15 வசனங்களில். அங்கே பாருங்கள், மோசேவை காப்பாற்றியது ஒரு பெண், அவருடைய அம்மா, அதுவும் அவங்களுடைய சகோதரியும் கூட. அந்த அம்மா சகோதரனுடைய பேர் மிரியம். இதெல்லாம் விடுதலை பயணம் 2, 3-4 வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் இயேசுடைய உயிரை காப்பாற்றியது அவருடைய அம்மா, அவருடைய பெயர் மிரியம், மாதா மரியா. இது மத்தேயு 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே பார்வோனுடைய மகள் மோசேவை தத்தெடுக்கிறாங்க. விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில். இங்கே புனித சூசை தந்தை ஆண்டவர் இயேசுவை மத்தேயு 1வது அதிகாரம் 25 வசனத்தில் அவருடைய மகனாக அவர் தத்தெடுக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அப்போது இதன் வழியாக புனித சூசை தந்தை தாவீதின் வழிமரபில் வரதுனால அவர் தத்தெடுத்த ஆண்டவர் இயேசுவும் அரச அவைக்கு அவர் ஏற்றவராக மாறுகிறார், உரிமையாளராக மாறுகிறார். இங்கே பார்வோனுடைய மகள் மோசேவை தத்தெடுத்ததுனால மோசே அரச அவைக்கு உரியவராக மாறுகிறார். இப்படி இதுதான் நம்ம விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துலேயும் நம்ம பார்க்குறோம். பின்னாடி 28வது அதிகாரம் 18 வசனங்களையும் வாசிப்போம். இங்கே ஆண்டவர் இயேசு உலகத்தினுடைய அதிபதியாக, இளவரசராக அவர் மாறுகிறார். இதுதான் எஸ்ஐயா 9வது அதிகாரம் 5வது வசனத்துலையும் மத்தேயு 28-18 நம்ம லூக்கா 2:14 வாசிக்கிறோம். இங்கே எபிரேயர்களை ஒருத்தரை கொல்வது, அவருடைய சகோதரர் ஒருவரை கொல்வதை அவர் தடுக்கிறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு மோசே முயற்சிக்கிறார். விடுதலை பயணம் 2:11-12 வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் இயேசு முதல்ல எபிரேயர்களிடம்தான் அவர் மீட்புக்காக, அவர்களை மீட்க தான் அவர் அனுப்பப்பட்டதாக மார்க்கு 7வது அதிகாரம் 26-28 ஆண்டவர் இயேசு கூறுகிறார். அதே போல் பாருங்கள், விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 15-19 வசனங்களில் மோசே தப்பி ஓடி போய் அந்த பாலைவனத்தில் ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கார். அங்கே அந்த ராகுவேலினுடைய மகள்களை அவர் கல்வர்களிடமிருந்து காப்பாற்றுறார். இங்கே ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தில் ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் உட்கார்றாரு. அங்கே அந்த பெண்ணை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானுடைய தாக்குதலிருந்து அந்த பெண்ணை காப்பாற்றுகிறார். இந்த மாதிரி பல ஒற்றுமைகளை நம்ம இன்னும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். இந்த 2 அதிகாரங்களே இவ்வளவு தொடர்புகள் ஆண்டவர் இயேசுக்கும் மோசேவுக்கும் இருக்கிறத, ஆண்டவர் இயேசு தான் புதிய மோசேவாக இருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் தொடர்ந்து நம்ம வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் வாசிக்க அதில் மோசே எப்படி ஆண்டவர் இயேசுக்கு ஒரு முன்னடையாளமாக விளங்கினார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அதன் வழியாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது நமக்கு புரிய வரும். இல்லைனா புதிய ஏற்பாட்டில் நடக்கிற விஷயங்கள் ஏன் அந்த இடத்துல நடக்குது, ஏன் அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விவரங்களும் நமக்கு புரியவே புரியாது. பழைய ஏற்பாட்டின் நிலையில் வாசிக்கும்போது நம்ம நன்றாக புரியும். அதனால தான் ஆண்டவர் எம்மாவுஸ் சீடர்களிடம் அவர் உயிர் தினதுக்கப்புறம் எல்லா மறைநூல் இறைவாக்கினர்கள் எழுதின எல்லா எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அங்கே எல்லாமே அவரை பற்றியே சான்று பகிர்கிறது. அது எப்படி பகிர்துன்னு அவர் சொல்லி காட்டுறார்.
அதுக்கப்புறம் சீடர்கள்கிட்டையும் ஒவ்வொன்றா இப்படி தான் விளக்கி சொல்கிறார்கள். அதை தான் சீடர்கள் பின்னாடி ஆண்டவர் உயிர் தெழுந்து போனதுக்கப்புறம் பெந்தகோஸ்து தினத்தின் அந்த அனுபவத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறார். இது எல்லாத்தையுமே ஆண்டவர் இப்படி தான் நிறைவேற்றினார், அதில் ஆண்டவர்லேயும் மாதாவிலையும் இது இப்படி தான் முழுமையடையுது அப்படின்றத ஆதி கிறிஸ்தவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய அந்த மறைநூலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அறிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சரி, நம்ம நேரடி அர்த்தங்கள் லிட்ரல் சென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து அலங்கரிகள் சென்ஸ் பார்த்துட்டோம். ஆண்டவர் இயேசு முன்னடையாளமாக, மாதா எப்படி முன்னடையாளமாக இருக்காங்கன்றதையும் பார்த்துட்டோம். மூன்றாவது, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்க போகிறேன் இன்றைக்கி வாசித்தேன் இந்த பகுதியிலேருந்து. அன்பர்களே, கடவுள் நமக்கு இந்த ஞானஸ்தானத்தின்படி நமக்கு அதே ஆசீர்வாதத்தை, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய ஆவி ஊற்றுகிறார். அவருடைய கட்டளைகளை ஏதோ பலகையில் எழுதி கொடுக்கல, நம்முடைய இதயத்தில் அவர் எழுதியிருக்கிறார், எழுதி கொண்டிருக்கிறார். அப்போது இன்றைக்கி வாசித்த பகுதியிலேருந்து நமக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த மக்கள் எழுப்பின கூக்குரல்னால் ஆண்டவர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தால் நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்ம பிரச்சனைகள் வரும்போது அஃப்கோர்ஸ் கடவுள் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட நம்ம ஜெபத்தில் ஆண்டவரிடம் கேட்டால் ஆண்டவர் நம்மளுடைய அந்த ஞானஸ்தானத்தின் அபிஷேகத்தை, அவருடைய உடலில் நம்ம ஒரு பகுதி அப்படின்றத அவர் நினைவில் கொள்வார். ஆண்டவர் மறப்பதில்லை, ஆண்டவர் அயர்வதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனாலும் இங்கே இஸ்ரேல் மக்கள் கூக்குரல் எழுப்பும்போது, அந்த சூழ்நிலையில் அவங்க கடவுளை தேடும்போது அவர் நினைவில் கொண்டு, உடன்படிக்கை நினைவில் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய இறங்கி வருகிறார், மோசேவை எழுப்புகிறார். அதே போல் நம்ம ஆண்டவரிடம் நம்மளுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், அடிமைத்தனங்களாக இருக்கலாம், பாவ அடிமைத்தனங்களாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். ஜெபம் 10 2 ஜெபமாலைகளாக மாற்ற முயற்சிப்போம். இல்லை 3 10 4 ஜெபமாலைகள் போவோம். அதுவும் 10 தினமும் திருப்பலிக்கு போவோம். பைபிளை நிறைய நேரம் வாசிக்க ஆரம்பிப்போம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க ஆரம்பிப்போம். நற்கனை சந்திப்பு செய்ய ஆரம்பிப்போம். கடவுள்கிட்ட நெருக்கமாக பேச ஆரம்பிப்போம். அவர் நம்மளுடைய பிரச்சனைகளை, இறுக்கங்களை, நம்மளுடைய நோய்களை, தடைகளை பார்த்து அவர் நம் மீதறக்கூடிய அந்த அன்பை, அவருடைய அந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்தையும் அவருடைய பாடுகளையும் நினைவில் கொண்டு நம்மை மீட்பார். ஜெப மாலையினுடைய மணிகள்னால, அருள் நிறைந்த மாதிரியே ஜெபங்களால் விண்ணகத்தை தட்டுவோம், தேடுவோம், கேட்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை திரும்பவும் கீழே இறங்கி நம்மை உற்று நோக்குவார். அவர் நம்மை திரும்பி பார்ப்பார். மாதா நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. அப்போ ஆண்டவரை அழைத்து நமக்காக எதாவது பண்ண சொல்லி செய்வாங்க. ஏதாவது ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஜெபத்தை அதிகரிப்போம், ஜெப நேரங்களை அதிகரிப்போம், ஆண்டவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகரிப்போம். இந்த மாற்றங்களை நம்மளும் பார்ப்போம். ஆண்டவர் திரும்பி நம்மையும் பார்ப்பார், மாதா திரும்பி நம்மளையும் பார்ப்பாங்க. இது நடக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம லேவியர் புத்தகத்தையும் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி முதல் அதிகாரம் முடிச்சிருக்கிறோம். லேவியர் புத்தகம் குறிப்பாக பலி செலுத்த வேண்டிய அந்த சட்டங்களை பற்றி இருக்கும். குருத்துவத்தின் அருள் பொழிவு சட்டங்களை பற்றி இருக்கும். குருக்கள் எப்படி நடந்துக்கணுன்றதுக்கான அந்த அறிவுரைகள் இருக்கும். அதே நேரத்தில் பொதுநிலைகளுக்கான அறிவுரையும் இருக்கும். இதை 8 வகையாக பிரிக்கிறார்கள் இறையியல் வல்லுநர்கள். முதல் 1 7 அதிகாரங்கள் பலி செலுத்துவதை பற்றி இருக்கும். என்னென்ன பலிகள் இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான பலிகள் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். அந்த 6 விதமான பலிகள் என்னென்ன, அதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே வாசிப்போம். அது ஒரு பக்கம் இருக்க, கூடவே சேர்ந்து நம்ம 8வது அதிகாரத்தில் 10வது அதிகாரம் வரைக்கும் குருத்துவத்தை பற்றி வாசிப்போம். அதன் அருள் பொழிவு, அதுக்கு தேவையான அந்த விவரங்கள்லாம். 11வது அதிகாரத்துலேருந்து 13 லேவியர் 15 அதிகாரங்கள் வரைக்கும், அந்த 5 அதிகாரங்கள் சுத்தபத்தமாக எப்படி இருக்கணும், உணவில், குழந்தை பிறக்கும்போது, நம்மளுடைய உடலில், இதை பற்றிலாம். அதுக்கப்புறம் 16வது அதிகாரம், அந்த ஒரு அதிகாரம் மட்டும் பாவம் போக்கும் பரிகார அந்த நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் 17லேருந்து 25 அதிகாரங்கள் சுத்தபத்தமாக எப்படி இருக்கிறது, வழிபடும் போது, தாம்பத்திய உறவில், அன்றாட வாழ்வில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், குருத்துவத்தில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், பொதுநிலையில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், அப்படி பரிசுத்தத்தை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா 26வது அதிகாரம் மட்டும் உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களும் சாபங்களும், அதை மீறினால் என்ன சாபம், அதை கடைப்பிடித்தல் என்ன ஆசீர்வாதம், அதை பற்றி இருக்கும். 8வது பிரிவு அந்த சந்திப்பு கூடாரத்தை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகளை சுற்றி 27வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். அதான் இந்த 8 பிரிவுகளாக லேவியர் அதிகாரம் பிரிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இதை நம்ம ஏதோ போர் அடிக்கிற மாதிரி வாசிப்போம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா யூதர்கள் அவங்களுடைய சின்ன பிள்ளைங்களுக்கு முதல்ல அவங்க வேதத்தை கற்றுத்தரும்போது, மறைநூலை கற்றுத்தரும்போது அவங்க தொடக்க நூல்லேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்களாம், லேவியர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதில் தான் எப்படி ஒருத்தன் மற்ற இனத்தவர்களை போல் வாழாமல் பரிசுத்தமாக எப்படி வாழணும், சுத்தபத்தமாக எப்படி வாழணும், வழிபாட்டில், அன்றாட வாழ்வினுடைய ஒவ்வொரு விஷயங்களில், சாப்பாட்டில், எல்லாத்துலேயும் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், பாவம் செய்யாமலும் இருக்கணும்,
உடல் அளவிலும் சுத்தமாக இருக்கணும், ஆன்மாவிலையும் எப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம், அறிவுரைகள் எல்லாம் லேவியரில் இருக்கனால லேவியரை தான் யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு முதல்ல கற்றுத் தருவாங்களாம். அவ்வளோ முக்கியமான விஷயங்கள். நம்மளுடைய கிறிஸ்தவத்தினுடைய அந்த அடிப்படையில் நம்மளுடைய மதத்தில் லேவியர் நூலில் இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களுமே இப்போது நடைமுறையில் கிடையாது. ஒரு சில சட்டத்திட்டங்கள் இப்போ நம்ம பின்பற்றணும்னு கிடையாது. திருச்சபை அப்படி தான் நம்ம கற்றுத்தருது. ஆனால் இந்த பலி செலுத்தக்கூடியது, எப்படி பலி செலுத்தணும், ஆடு மாடுகளை, அந்த ரத்தத்தை, அந்த திராட்சை ரசம், அந்த அப்பம், இதெல்லாம் பாருங்கள் நமக்கு பின்னாடி புதிய உடன்படிக்கையில் ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தத்திற்கும் புரிந்து கொள்வதற்கு இந்த மக்களுக்கு பாருங்கள் இப்போவே தயார்படுத்துகிறாரு. இதன் வழியாக நமக்கும் ஒரு புரிதலை தரார். அதனால தான் இந்த லேவியர் புத்தகத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ளலைன்னா ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் செய்த அந்த பலிகள், அவருடைய குருத்துவம், ஏன் பரிசுத்தமாக இருக்கணும் குருக்கள், ஏன் பொதுநிலையர்கள் இந்த பரிசுத்தத்தை கடைப்பிடிக்கணும், நம்ம இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுத்து ஒரு பரிசுத்தமான ஒரு இனமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம எப்படி வாழணுன்றதுக்கான அழகான ஒரு முன்னடையாளமாக இந்த பழைய உடன்படிக்கையில் இந்த லேவியர் புத்தகத்தை நம்ம வாசிக்கும்போது கடவுள் இவ்வளோ பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாமே இப்போ நம்ம கடைபிடிக்கணும்னு இல்லை, நடைமுறையில் இல்லை. ஆனால் இந்த குருத்துவம், சுத்தபத்தம், இந்த பலி செலுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த புதிய உடன்படிக்கையை, புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களாக அமைகிறது. அதனால் லேவியர் புத்தகத்தையும் ஏனோ தானோ நம்ம கடந்து செல்ல வேண்டாம். அதை வாசிக்கும்போது ஆண்டவர் இந்த அளவுக்கு பரிசுத்தமாக நம்மளை இருக்கணும்னு விரும்புகிறாரா அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட, பலிகளை செலுத்துறது அவ்வளோ முக்கியமா அப்படின்ற அந்த ஒரு புரிதலோட, குருத்துவம் ரொம்ப தேவை அப்படின்ற அந்த புரிதலோடு நம்ம லேவியர் புத்தகத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஏன்னா பாருங்கள், அந்த ஆதாமேவாள், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுடைய அந்த பலிகள் நம்ம எல்லாமே வாசித்தோம். அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியலைன்னா திருப்பலியினுடைய அந்த மகத்துவமும் நமக்கு புரியாது. அதனால தான் ஆண்டவர் அழகாக இந்த இனத்தை தயார் செய்து இந்த இனத்தின் வழியாக நமக்கும் இந்த பலியினுடைய முக்கியத்துவம், அந்த ரத்தம் சிந்துதலின் முக்கியத்துவம், உடலை கொடுப்பதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அங்கே அந்த மூதாதையர்கள் அவங்களுடைய குருத்துவத்தை பயன்படுத்தி அவங்க பலி செலுத்தினாங்க. இங்கே லேவியர்ன்ற அந்த ஒரு இஸ்ரேலினுடைய மகனுடைய குலத்தை மட்டும் எடுத்து ஆண்டவர் பலி செலுத்துவதற்கான கட்டளைகளை கொடுத்து அதை ஒழுங்குபடுத்தி பலி இப்படி தான் செலுத்தணும்னு சொல்லி அந்த சந்திப்பு கூடாரத்தை தயார்படுத்துகிறார். அதை தொடர்ந்து பின்னாடி நம்ம வாசிப்போம், அது சாலமன் கோயிலில் பலிகள் செலுத்த துவங்கப்படும். அதுக்கு ஒரு முன்னடையாளமாக, முன்னுரையாக இது அமையும். பின்னாடி அது ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலையான பலி, திருப்பலிக்கும் இது ஒரு முன்னடையாளமாக விளங்குறதை நம்ம வாசிப்போம். இன்றைக்கி நம்ம வாசித்த திருப்பாடல் 44 பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்களுடைய கூக்குரல் எப்படி இருக்கும் அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடிய அழகான அந்த திருப்பாடல் நம்ம வாசித்தோம். முதல் பகுதியில் அவங்க ஆண்டவருடைய வல்லமையை பற்றி, அவர் எப்படி அவங்களை விடுதலை செஞ்சார் அப்படின்றத பற்றி அவங்க ஜெபிக்கிறத, நினைவு கூறுவதை பார்த்தோம். ரெண்டாவது பகுதியில் ஆண்டவரிடம் இப்போது எங்களுடைய இந்த பகைவர்களிடம், எதிரிகளிடம் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறத, ஆண்டவருடைய துணையை நாடுறத, அந்த பகுதியை பார்த்தோம். நேற்று நம்ம வாசித்த திருப்பாடல் 16 சம்மந்தப்பட்டமாக தான் இன்றைக்கும் இருந்துச்சு. பாருங்கள், ஆண்டவரே எங்களுடைய தாவீது நேற்று சொன்னார், என்னுடைய வாழை நான் நம்பலை, உங்களுடைய வாழை, உங்களுடைய வலிமையை நம்புகிறேன், என்னுடைய திறமையை நான் நம்பலை அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று வாசிக்கிறத பார்த்தோம். இன்றைக்கும் அது தொடர்கிறது. ஆண்டவரே எங்களுடைய பகைவர்களை உங்களுடைய பெயரால் நாங்கள் வீழ்த்துவோம், உங்களால் நாங்கள் சேனைக்குள்ளே பாய்வோம், உங்களுடைய கரத்தின் வலிமையினால் நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்களுடைய வில்லையோ எங்களுடைய வாளையோ நாங்கள் நம்பலை ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அவங்க சொல்கிறத பார்க்குறோம். அதை கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்சது திருப்பாடல் 44:26 வாசம் தெரியும், எழுந்து வாரும் ஆண்டவரே எங்களுக்கு துணை புரியும், உமது பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டருளும். இந்த மொத்த இஸ்ரேலும் இதை தான் சொல்லுது, ஆண்டவரே நீங்கள் அங்கே ஆதாமுக்கும் நோவாவுக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்கள் மூதாதையர்களுக்கு, பழைய இஸ்ரேலுக்கு காட்டின அந்த பேரன்பு, அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அந்த நம்பிக்கைக்குரிய தன்மையை எங்களுக்கும் காட்டுங்கன்னு சொல்லி திரும்பவும் பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் அவங்க மூதாதையருக்கு ஆண்டவர் காமிச்ச அந்த பேரன்பை திரும்பவும் கிளைம் பண்ணுறாங்க. அதை ஆண்டவரிடம் சுட்டி காட்டி, ஆண்டவர் உங்கள் பேரன்பு மறந்துடாதீங்க அப்பா, நம்மளும் மாதாவோடு இணைந்து, புதிய இஸ்ரேலாகிய தேவ மாதாவோடு இணைஞ்சு நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் உங்களை பேரன்பை முன்னிட்டு, உங்கள் நம்பிக்கைக்குரிய தன்மையை முன்னிட்டு, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, மாதாவோடைய பிள்ளைங்க, நாங்கள் பழைய ஏவாளின் பிள்ளைங்க இல்லை, எங்களை காத்தரலும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளும் ஆண்டவருடைய பேரன்பையும், ஆண்டவரே நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், நீங்கள் எங்களை வெட்கப்பட விட மாட்டீங்க அப்படின்ற இந்த மறைநூலினுடைய இந்த மொழியை பயன்படுத்தி, ஆவியானவருடைய தூண்டுதல் பெற்ற இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாமளும் ஜெபிக்கலாம். நம்மளுடைய உலக பிரகாரமான எதிரிகளிடமிருந்தும் சரி,
ஆவிக்குரிய வகையில் சாத்தானிடமிருந்தும் நம்மளுடைய பாவங்களிலிருந்தும் ஆண்டவருடைய பேரன்பை முன்னிட்டு நம்மளை காப்பாற்ற சொல்லி ஆண்டவரை எழுந்து வர சொல்லி நாளைக்கு இந்த இஸ்ரேல் மக்களை மீட்கிறதுக்கு கடவுள் மோசேவை கொண்டு என்ன செய்ய போகிறார் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். ஆமேன்.